வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3வது ராசியான மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற 15/3/2025 13/4/2025 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் சூரியன் மீனராசியில் இருப்பார். இதை மலையாளத்தில் சூரியன் மீனராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மீன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்றத பற்றி பார்க்க முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பெல் பட்டனை அழுத்திடுங்க, ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவோட எண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல உங்கள் ராசி அதிபதியான சனி இருக்கார். அதாவது கும்பத்தில் சனி இருக்கார், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, அடுத்ததாக ரிஷபத்தில் குரு இருக்கார், அடுத்ததாக மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், அடுத்ததாக கன்னி ராசியில் கேது இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படின்னாலே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க, அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்களாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஊருக்காக உழைக்கக்கூடிய உத்தமர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். ஊருக்குன்னு பொது விஷயங்களில் ஒரு தலையிட்டு மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கும்னே சொல்லலாம். எந்நேரமும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்புக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பீங்க. இந்த பங்குனி மாதம் அப்படின்றது உங்கள் ராசியை குருவும் செவ்வாயும் ஒரு சேர உங்கள் ராசியை பார்க்குறனால எந்நேரமும் ஒரு ஆக்டிவாகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபராகவும் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் ராசி அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்றனால பண வரவு அப்படின்றது ஒரு திருப்திகரமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றனால புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளால் தனவரவு அப்படின்றது அதிகரிக்கணும் சொல்லலாம். தொழிலுக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் அறிவிப்புகள் அப்படின்றது நல்ல திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு வெளியிலேருந்து நல்ல தகவல் தொடர்புகள் நல்ல செய்திகள் அப்படின்றது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் இல்லங்களில் சுபகாரியங்கள் திருமணம் அப்படின்றதுக்கான சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு அப்படின்றது குரு பலனை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதமும் அந்த குரு பலனுக்கு ஒரு சாதகமான கிரக நிலைகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கின்றனால ஸோ ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படின்றவங்க இந்த மாதம் அப்படின்றது குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் அப்படின்றது எடுக்கலாம். திருமணம் அப்படின்றது தள்ளி போனவங்களை இந்த மாதம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது, 5க்குடைய அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வீரியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணமாகவோ இல்லை குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாத்தியமாக இருக்குது. சரி, அடுத்ததாக வீடு வாகனம் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்றவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ லோன் போட்டு இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கின்றனால வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு லோனு கலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், வீடு வாங்குறதுக்கு லோனு கலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு லோன் அப்படின்றது சேங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
கடன் அடிப்படையில் வீடு வாங்குறதோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது உண்டுன்னு சொல்லலாம். நிலையான சொத்தா ஒரு நிலைத்த சொத்தா அமையும்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால சனி ஒரு அழுத்தமான ஒரு சொத்துக்களை ஒரு தலைமுறை தாங்கக்கூடிய ஒரு சொத்துக்களை தருவார் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பு அப்படின்னு வரப்போ கல்வியில் ஒரு மந்தம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல முக்கி படிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால கல்வியில் ஒரு மெத்தனம் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல இருக்கின்றனால தொழில் கல்வி அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது நல்லாயிருக்கும். ரைட்டிங் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது, பட் ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மனைவி குழந்தைகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டடாக இருப்பாங்க. உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு அழுத்தம், மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னால் சுப பலன்கள் அப்படின்றது சொல்ல முடியாது. இல்லை தாயார் உடல் ஆரோக்கியம் கவலை அளிக்கிற விதத்தில் இருக்கலாம். இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது கடன்காரங்க திருப்பி வீட்டுக்கு வராங்க. இல்லை கடன் கொடுத்தவன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ வீட்டில் யாருக்காச்சும் ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கவலை அப்படின்றது இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் நான் சொன்ன சுப பலன்கள் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு இனம் புரியாத ஒரு கவலையில் தான் இருப்பீங்க. இப்போது இந்த ராசியில் பிறந்த மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி சொல்ல போகிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்ச் மாதம் 4, 5, 6, 7, மார்ச் மாதம் 14, 15, 16, 17, ஜூலை மாதம் 6, 7, 8, 9, ஜூலை மாதம் 16, 17, 18, 19, நவம்பர் மாதம் 6, 7, 8, 9, நவம்பர் மாதம் 16, 17, 18, 19. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனம் அப்படின்றது தேவை. பேச்சில் நிதானம், பொறுமை அப்படின்றது தேவை. முன்கோபம், பிடிவாதம் அப்படின்றத தளர்த்திக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் ஒரு நிதானம். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் அப்படின்றது சனி ராசி அதிபதியாக வரனால ஒரு நிதானமாக தான் செயல்படுவீங்க. ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதில் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை பற்றி சொல்கிறேன். ஜனவரி மாதம் 14, 15, 16, 17, மே மாதம் 14, 15, 16, 17, செப்டம்பர் மாதம் 17, 18, 19. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கலாம். ஒரு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு இனம் புரியாத ஒரு கவலை அப்படின்றது இருக்கலாம். இல்லை தாயார் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும்னு சொல்லலாம். கடன் வாங்கினவன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இல்லை கடன் கொடுத்தவங்க அடிக்கடி வீடு தேடி வர்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேதிகளில் இது வரைக்கும் இந்த தேதிகளில் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு விதமான சங்கடங்களை சந்திப்பீங்க அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த பங்குனி மாதம் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் குறிப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த பங்குனி மாதத்திற்கான மகர ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.